Hi guys, welcome to JJ Moms. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு எம்மியான ஒரு ஹெல்த்தியான பருப்பு பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே பாயசம் பிடிக்காமல் யாரும் இருக்க முடியாது. அதுக்கு மேலே பிடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பருப்பு பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமாக உணர்வீங்க. இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோவுக்கு போவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு 1 கப்பு பாசிப்பருப்பை போடுங்க. இது 100 கிராம் பருப்பு. இது 3 பேருக்கு தாராளமாக போதும் இந்த பாயசம். அதுக்கு நம்ம 4 கப்பில் இருந்து 5 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். அவிக்கும் போது நீங்கள் ஒரு 3 கப்பு ஊற்றுங்க. ஊற்றி அவிச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு நம்ம பத்தலைண்டா ஊற்றிக்கிறலாம். அடுப்பை மெதுவாக தீயில வச்சு இது வாசம் வந்தால் போதும். பருப்போட வாசம் வந்தாலே போதும். அதோட அடுப்பு அடைச்சிட வேண்டியதாக. ரொம்ப நேரம் தீய வைக்க வேண்டாம், கருகி போயிடும். அதை பார்த்துக்கிறங்க. இப்போ வறுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறங்க. கழுவிக்கிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வேணாமல் கடாயிலேயே வேக வைக்கிறனால வேக வைக்கலாம். அதோட ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். அதாவது 300 மில்லி தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றி கலந்துக்கிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு விசிலுக்கு வைங்க. இப்போ நம்ம அதே கடாயில் 1 கப்பு கருப்பட்டி எடுத்து உடச்சிக்கிறோங்க. குலா மிளகாய் எடுத்து உடச்சிக்கிறோங்க. அதே கப்பில் 1 கப்பு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்ச நேரத்தில் இது கரைஞ்சிரும். நம்மளுக்கு பாவுலாம் தேவையில்லை. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு விசிலும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அடுப்பையும் அடைச்சாச்சு. ஒரு 3 ஏலக்காய் 2 கிராம்பு போடுங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். அது சீனியோட போட்டிங்கன்னா ரொம்ப கம்மாமண்டு மணக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு இதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு தூசியாக இருந்தால் அந்த நேரத்தில் வடிகட்டிக்கிறங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணணும். தேங்காய் பால் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கிறங்க. ஒரு 100 மில்லி பால் போதும். இப்போ விசிலை திறந்துட வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு ஒரு விசில்லையே நல்லா நமுந்துருச்சு. நம்ம 3 கப்பு ஊற்றின தண்ணி அது கரெக்டாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ தண்ணி ஊற்றணும். இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணி நம்ம ஊற்றணும். இப்போ அந்த பாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து அதில் ஊற்றுங்க. மொத்தம் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நம்ம மொத்தம் 5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் போட்டிருக்குறோம். அப்புறம் கருப்பட்டி கரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அளவு, கரெக்டாக இருக்கும். இந்த அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குது. செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா நம்மளுக்கு வெறும் 10 நிமிஷம் தான். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாயசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாயசத்துக்கு தேவைப்பட்ட உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. இதில் நீங்கள் சவரிசி போடுறதா இருந்தால் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/4 கப்பு சவரிசி போடுங்க. அது 4 பேர், இது 3 பேர் குடிக்கலாம். அதை சவரிசி போட்டிங்க அப்படின்னா 4 பேர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம திக்கு தேங்காய் பால் 100 மில்லி ஊற்றுங்க. எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ எல்லாமே அதே கப்பில் தான் அளவு. எல்லாமே தண்ணி முதற்கொண்டு அதே கப்லேயே அளந்து ஊற்றுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் போட்டு தேங்காய் சில்லு கொஞ்சம் எடுத்து போடுங்க. தேங்காய் சில்லு இல்லைன்னா தேங்காய் பூ போட்டுக்கிறங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்பூன் சில்லு போடுங்க. சில்லு போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கலையே முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. எடுத்து அதையும் போட்டு 2யும் பொன்னிறமாக வறுத்துக்கிறங்க. நீங்கள் இதில் கிஸ்மிஸ் பாதாம் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதையும் போட்டு நீங்கள் வறுத்துக்கிறலாம். இது 2ம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது எதுக்கு நம்ம இதை வறுத்து போடுறோம், சில்லுலாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிடும்போது அந்த சில்லு அப்படியே கிறிஸ்பியாக வாயில் தென்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் சில்லு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வறுத்து போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பூவை விட தேங்காய் சில்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இல்லை அப்படின்னா தேங்காய் பூவே வறுத்து போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாயசத்தை நல்லா வெதுவெதுப்பாக பரிமாறினேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சவரிசி போட்டால் பாசிப்பருப்பு பாயசம் அது வேறு மாதிரி இருக்கும். வெறும் பாசிப்பருப்பை மட்டும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பருத்திப்பால் குடித்த அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரசனை இது கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெறும் 10 நிமிஷம் தான். ரொம்ப ஈஸியான பாயசம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ஸ்பெஷல் டேகளுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த பருப்பு பாயசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. Thank you for watching friends. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். Thank you for watching. JJ Mom, see you soon. Bye.